அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்கள் வரும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பீகார் தேர்தலுக்காக ஜிஎஸ்டி வரியை குறைத்து ஒன்றிய அரசு நாடகம் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருமங்கலம், உசிலம்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மதுரை சேடப்பட்டி கலைஞர் திடலில் நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி, தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன், திமுக இளைஞரணி துணை செயலாளர்கள் இன்பா ரகு, ஜி.பி. ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியில் நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாசிச பாஜக அரசு பல்வேறு சதிகளை அரங்கேற்றுவதாக சாடினார். பீகார் தேர்தலுக்காக ஜிஎஸ்டி வரியை குறைத்து ஒன்றிய அரசு நாடகம் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு 2 நாட்களாக புதுசா இன்னொரு டிராமா ஆடிட்டு இருக்காங்க, நாடகத்தை ஆடிட்டு இருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி வரிய குறைச்சிட்டோம், மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்டி வரியை ஏத்துனது யாரு? ஏத்துற நாள்ல இருந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கக்கூடியது நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன் இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறேன்னு ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 8 வருஷத்துல மட்டும் ஜிஎஸ்டி வரியா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பணம் தெரியுமா கட்டியிருக்கோம்? ஒன்றியத்துக்கு வரியா, ஜிஎஸ்டி வரியா 55 லட்சம் கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கு. நாம இவ்வளவு நிதி கொடுக்கிறோம், வரியா கொடுக்கிறோம், ஜிஎஸ்டி வரியா கொடுக்கிறோம். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்கறாங்களா? எதை கேட்டாலும் இல்லன்னு மறுக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு துரோக கூட்டணி என விமர்சித்தார். இக்கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்கள் வரும் என அவர் எச்சரித்தார். சொகுசு காரில் கூட வியர்க்கும் அளவுக்கு கர்ச்சீப்பை மூடிக்கொண்டு செல்லும் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் கருகி பூசுவார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி மட்டும் தான் இங்க இருக்க தவிர அவங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் இன்னைக்கு டெல்லியில அமித்ஷாவுடைய கைகள்ல இருக்கு. நம்முடைய தலைவர் டெல்லி என்ன முடிவெடுக்கணும்னு முடிவெடுக்கிறார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் என் முடிவுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். சமீபத்தில் வழக்கம் போல திரு அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்தார். கார் மாறி வர்றதோ காலம் மாத்தி விடுறதோ அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, முகமூடி பழனிசாமி அப்படின்னு மக்கள் சிரிக்கிறாங்க. இப்போவே முகத்தை மூடினா எப்படி? 2026 தேர்தலில் இன்னும் அதிகமா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய முகத்துல கரிய பூசி உங்களுக்கு அனுப்பதான் போறாங்க. ஆந்திர மாநிலம்